காயத்ரி அந்த சின்ன பொண்ணும் சரி, வள்ளி செம்மையானும் சரி, சரி, குறிப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே பேசுனாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பேச்சாளர்கள், நமக்கு அப்படிலாம் கிடையாது. எழுத ஓரளவுக்கு வரும், பேச வந்து பார்த்து படிக்கலாம் வரும். அதனால குறிப்பு எடுத்துக்கொள்ள இப்படி அடிக்கடி கூட்டம் நடத்தும், இலக்கிய கூட்டம் நடத்தும், நூல் திறனாய்வு நடத்தும். அதுவும் நம்ம சுற்றி இருக்கிற எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களை திறனாய்வு செய்ய கூட்டம் நடத்தும். அதுக்கு கூட்டத்தையும் வர வைக்கும் அகில் நலனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தற்போது எவ்வளவு சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து வர்றாங்கன்றது நமக்கு கண்கூட தெரியுது. அது வந்து இத்தகைய அரசு அதிகாரிகளாலும் தான் அது வந்து செய்ய முடியுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதிகாரிகள் தான் அரசுடைய சக்கரம் இல்லையா, அவங்க தான் அதை இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு நன்றி. சரி, நம்ம கதைக்கு வருவோம். கதை இல்லை இல்லையா, இது வந்து கவிதை. கவிதைக்கும் எனக்கும் வெகு தொலைவு, காத தொலைவு கூட இல்லை, பல ஒளி ஆண்டு தொலைவு என்று நம்புகிறவன் நான். கவிதை எழுதி பழக்கமும் இல்லை, கவிதை எழுதுறத படிச்சும் பழக்கம் இல்லை. ஓரிருவர் எழுதுவதை தவிர பெரிதாக கவிதை படித்து பழக்கம் இல்லை. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து வண்ணதாசனையா சொல்லியிருந்தாங்க, ஹைக்கூ என்ற சொல்லை சொல்வதற்கு எனக்கு கூச்சமாக அல்லது மனத்தடையாக இருப்பதனால் குறும்பா என்று சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து என்னன்னா, கவிதை என்ற சொல்லையே சொல்வதற்கு வந்து மனத்தடை கொண்டவன் நான். அப்படியே அதை எழுத நேர்ந்தாலும் KAVIDHAI அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிட்டு போயிடுவேன். என்ன காரணம்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் கவிதை என்ற இந்த சொல் வந்து தமிழ் சொல் கிடையாது, அயற்சொல் என்ற கருத்து கொண்டவன் நான். அப்படி சொல்லிலே வந்து மாற்று கருத்து கொண்ட ஒருவனை நம்பி எப்படி வந்து இந்த நூலை திறனாய்வு செய்ய சேது திறம் படைத்தவன் பிரபுவன் நம்புவதற்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி வந்து எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வுக்காக மட்டுமன்று, இந்த நூல் வெளியீட்டு விழாவின் போது கூட அவர் கூறியிருந்தார், நூலை படித்து முகநூலில் பதிவு எழுது தம்பி என்று. என்னால் இந்த நூலை படித்து பதிவு எழுத முடியும் என்றோ அல்லது இந்த நூலை பற்றிய ஒரு பார்வையை இவனால் முன்வைக்க முடியும் என்றோ அவர் நம்பியதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி அப்பொழுதே எனக்குள் எழுந்தது. அந்த கேள்வியை அவருக்கு இங்கே வைத்துவிட்டு அவர் கொடுத்த பணியை செய்ய போகின்றேன். நான் முன்னர் கூறியபடியே திறனாய்வு செய்யும் திறம் படைத்தவன் அல்லேன் யான். ஆகையால் நூல் குறித்த என்னுடைய பார்வையை, நூலை நான் துய்த்தது பற்றிய துய்ப்புரையை இங்கே உங்கள் முன் வைக்கிறேன். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லில் என்பார் ஐயன் திருவள்ளுவர். அல்லவை தள்ளி நல்லவை அள்ளி கொள்கை சிறுவனுரை என்று கேட்டுக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். முதலில் நூலின் பெயர். இந்த நூலின் பெயர் என்னவென்று சிந்திக்கும் பொழுதெல்லாம் முதலில் வந்து பாய்மொழி நீ எனக்கு என்ற நூல் பெயர் தான் முதலில் நினைவுக்கு வரும். இல்லை அது இல்லை, வேறு பெயர் இந்த நூலின் பெயர் என்று சற்று சிந்தித்த பின்னர் தான் சொல்வது யாதனின் என்ற இந்த நூலின் பெயர் வந்து நினைவுக்கு வருகிறது எனக்கு. காரணம், இந்த இரு நூல்களும் ஒரே மேடையில் ஒரே நாளில் வெளியிடப்பட்டது மட்டுமன்று, இருவரும் அந்த சிறுகதை நூலை எழுதிய பிரியா பிரபு அவர்களும் நம் பிரபுவண்ணனும் ஒருவருக்கொருவர் இணை பிரியாத உற்ற துணையாக இருப்பதும் தான் ஒரு நூலுக்கு மாற்றாக இன்னொரு நூலின் பெயர் நினைவுக்கு வருவதற்கும் காரணம் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக நூலின் வடிவமைப்பு. திருத்தமான ஒரு வடிவம் இந்த நூல் கொண்டிருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அட்டைப்படத்திலேயே அவர் சொல்கிறார், எப்பொழுது தொடங்கினேன் என்று தெரியவில்லை, சத்தமில்லாமல் கவிதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று. அதற்கு மேலே ஒரு இறகு படம், அதுவும் பல வண்ணம் கொண்ட இறகு படம். இவர் எழுத்துக்களை பறக்க விடக்கூடியவர் எனில் இவர் வரையும் பறவை எழுத்து பறவை என்பது நம்மால் ஊகிக்க முடிகிறது. அந்த எழுத்து பறவையிலிருந்து ஒரு இறகு உதிர்கிறதாம். பறவையிலிருந்து பிரிந்த அந்த இறகு இவருக்கு சொல் தருகிறதாம். இந்த அட்டைப்படத்தில் இருக்கும் அந்த இறகு தான் அவருக்கு சொல் தந்த இறகாய் இருக்குமோ என்னவோ. அடுத்தது பின்னட்டை. பின்னட்டையிலே பிரபுவண்ணனை குறித்த ஒரு சிறு அறிமுகம். பொன்னகையும் புன்னகையுமாக ஒளிர்ந்து மிளர்கிறது அந்த பத்திகள். எனினும் அந்த பத்திகளில் எனினும் தொகுப்பு இதுவரை கைகூடவில்லை என்ற ஒற்றை வரியை மட்டும் சேர்க்காமல் இருந்திருக்கலாம் என்பது என் எண்ணம். இதுதான் முதல் தொகுப்பு என்பதே போதுமானதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் படிப்பவரின் கவனத்தை ஈர்க்கும் இடத்தில் எந்த விதமான எதிர்மறை எண்ணத்தையும் தோன்றும் சொற்றொடர் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. பிளர்ப் கண்டென்ட் நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம், அப்போ அதில் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஆக அந்த ஒரு கருத்து பிளர்ப் கண்டென்ட்டை பற்றி. அடுத்தது, எந்த ஒரு படைப்புமே எப்பொழுது ஏற்றம் பெறுகிறது என்றால் படிப்பவர் அந்த படைப்பை தன்னோடு பொருத்தி பார்த்து கொள்ளும்போது. அந்த தொடர்பு எத்தகைய தொடர்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அடடே இது நம்மை போலவே உள்ளது, ஆகா நம்ம இப்படி செய்யாமல் போயிட்டோமே, நல்ல வேலை நம்ம இப்படி செய்யலை, இப்படி எந்த மாதிரியான தொடர்பாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம்.
ஆனால் எப்பொழுது படிப்பவர் தன்னுடன் அந்த படைப்பை தொடர்புபடுத்திக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த படைப்பு ஏற்றம் பெறும். எனக்கு பிடித்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவர் சொல்வார், நம்ம நரசிம்ம அவதாரம் கதை கேட்கும் போதெல்லாம் நம்ம வந்து நம்மளை பிரகலாதனோட தொடர்புபடுத்திக்கிறோம், ஆனால் நம்ம இரணியகசிபுவை தான் கொண்டிருக்கோம், நம்ம பிரகலாதனோட தொடர்புபடுத்தக்கூடாது அப்படின்னு. இப்படி தான் படைப்பை அதை நுகர்பவன் தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இப்பெல்லாம் வேற ஒன்று நடக்குது. என்னன்னா, அந்த படைப்பாளியோடு படைப்பை தொடர்பு படுத்துகிறார்கள். ஒரு கதை எழுதுனா, மாப்பிள்ளை இவன் தான் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான், நம்மகிட்ட வேற மாதிரி கதை சொல்றான் அப்படின்ற மாதிரி தொடர்பு படுத்திக்கிறாங்க. எழுத்தாளரை அல்லது அந்த படைப்பாளியை நேரடியாக தெரிந்து கொண்ட ஒருவருக்கு இது தவிர்க்க முடியாத ஒன்றாகி போகிறது. ஏன்னா ஓரளவுக்கு என்னென்ன அவங்க சிந்திக்கிறாங்கன்னு நமக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லையா? அப்போ இந்த தொடர்பை தொடர்புபடுத்தி கொள்வதை தவிர்க்க முடியல. நல்ல படைப்புகளுக்கு அல்லது நல்ல கருத்துக்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்ற கருத்து இருந்தாலும் இது தவிர்க்கப்பட வேண்டியதே. அதனால் இந்த படைப்பில் நான் என்னோடு தொடர்பு கொண்டவற்றை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இவருடைய முதல் கவிதை, அதுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னுடைய முதல் புத்தகம் 96 வெண்பா. இவருடைய முதல் படைப்பு அச்சேரிய ஆண்டும் 96. முரணாய் என்று தலைப்பிடப்பட்ட அப்படைப்பு என்னோடு இப்படி ஒப்புமையாகி போனது. அந்த படைப்பில் ஒவ்வொரு முரண்களாக இவர் பட்டியலிட்டு வருகிறார். சிறகில்லா பறவை, அழகில்லா அழகன், வாலி உள்ளம் கொண்ட ராமன், மரமண்டை அறிவாளி, இப்படி ஒவ்வொன்றா பட்டியலிட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த இறுதி வரிகள் பார்த்தா எனக்கு அது தலைப்போடையே முரணா இருக்கிற மாதிரி தோணுச்சு. இதுல ஒவ்வொரு முரணா பட்டியலிட்டு வரும்போது கடைசியில் சொல்றாரு, கனவுகளை கொளுத்தி நல்ல தூக்கத்தை விழிகளோடு தருவிக்க வேண்டும். ஆமா, கனவுகள் இல்லாத தூக்கம் தான் ஆழ்ந்த தூக்கம், நல்ல தூக்கம் அப்படின்னு மருத்துவமும் அறிவியலும் சொல்லுது. அப்போ இந்த வரிகளில் முரண் இல்லையே, இது தலைப்புக்கே முரணா வச்சார் போல, சரி இது தலைப்புக்கே முரணாய் நிறைவு செய்கின்றது இந்த வரிகள் என்று நான் கொண்டேன். இந்த படைப்பிலிருந்து சில வரிகள். சீதையின் நாயகன் ராமனாய் வாழ எண்ணுகிறேன் வாலியின் மனோபாவங்களோடு, அறிவு ஜீவிகளுக்கு மத்தியில் ஆணவத்தோடு மார்தட்டி கொள்ள ஆசைப்படுகிறேன் மரமண்டையோடு. இந்த வரிகள் இது ஒரு முறை அப்படியே நினைவில் வச்சுங்க. இப்போ மகிழ்வுரை எழுதியிருக்கார் ஏர்வாடியார் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு புதுமை செய்கிறார். என்ன அப்படின்னா, இவர் பிரபோவின் எழுதுனது சீதையின் நாயகன் ராமனாய் வாழ எண்ணுகிறேன், அதாவது ஒரு மனைவி கொண்ட ராமன் மாதிரி வாழ நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய மனோபாவம் தன்னுடைய உடன் பிறந்தவனின் மனைவியை சேர்த்து கொண்ட வாலியின் மனோபாவமா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு கருத்து. அடுத்த கருத்து, அறிவுஜீவிகளுக்கு மத்தியில் இந்த மரமண்டையோடு நான் மார்தட்டி கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை ஏர்வாடியார் எப்படி சேர்க்கிறாருன்னா, வாலியின் மனோபாவங்களோடு அறிவுஜீவிகளுக்கு மத்தியில் மரமண்டையோடு நான் மார்தட்டி கொள்கிறேன் அப்படின்னு கீழே இருக்கிற வரிகளோட சேர்க்கிறாரு. எப்பயுமே கவிதை எழுதி முடிக்கப்பட்டவுடன் அது படிப்பவர்களுக்கு உரிமை பொருள் ஆகிறது அப்படின்ற கருத்தை இந்த மகிழ்வுரையின் இந்த பகுதியை நினைவுபடுத்தியது. அடுத்து நினைவில் மனம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதில் குழந்தை வரைந்த காட்டை பற்றி சில செய்தி சொல்றாரு. குழந்தை வரைந்த காட்டில் உயர் தொழில்நுட்ப கோபுரங்கள், செல்போன் டவர்ஸ் அது இருக்கலாம், அடுத்து ஏவுகணை கருவிகள் இருக்கலாம். எனக்கு இதை படிக்கும்போது ஒன்று தோணுச்சு, குழந்தை தானாக ஒருபோதும் காட்டை எப்படி வரையாது. ஏன்னா குழந்தை காட்டை எங்கே பார்க்குது, பாடப்புத்தகத்தில் ஓவியமாக பார்க்குது, இல்லை கார்ட்டூன் சித்திரங்களில் பார்க்குது. ஒருவேளை காடு இன்றைக்கே கொஞ்சம் அப்படித்தான் இருக்குன்னாலும் பின்னாடி நம்ம இன்னும் மோசமாக காட்டை ஆக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாடப்புத்தகத்துலேயும் கார்ட்டூன்லேயும் அப்படியே அதை காட்ட தொடங்கிட்டாங்கன்னா குழந்தை அப்படி தான் வரையும் காட்டை. எண்ணி பார்க்கவே அச்சமாகத்தான் இருக்கிறது. அடுத்து தவம் என்ற தலைப்பில் ஒரு படைப்பு. கொக்கொன்று ஒற்றை காலில் தவம் இருந்தது என்ற தொடக்கமும், காலூன்ற மணலும் இல்லை என்ற முடிவும் சற்றே வேறு மாதிரி சொல்லியிருந்தால் இன்னும் தீவிரத்தன்மை அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காலூன்ற மணல் தேடி பறந்தலைந்து கொண்டிருந்தது அப்படின்னு நான் அதுக்கு ஒரு முடிவு எழுதி பார்த்தேன். அடுத்தது இன்னொரு கேள்வியும் அவருக்கு என்னிடம், அல்லது கோரிக்கைன்னு வச்சுக்கலாம். அக்னிணைகள் கடைசி வரை மகிழ்வாகவே இருக்கின்றன அப்படின்னு சொன்ன அந்த பெருங்கவிஞனை எனக்கு அடையாளம் காட்டி தருக. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கவிதைகள் அதிகம் படிக்காததன் விளைவு இந்த பெருங்கவிஞன் யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்தது, ஒரு நல்ல கதை ஒரு நல்ல நினைவை உருவாக்க வேண்டும், கூடவே சக எழுத்தாளருக்கு ஒரு சிறுகதையும் தந்துவிட்டால் அது இன்னும் நல்ல கதையாகிறது அப்படின்னு ஜி.ஆர். சுரேந்திரநாத் அவர்கள் நரசிம்ம அவர்களின் நிகழ்ந்தாய்வுகளின் சிறுகதை தொகுப்பு முன்னுரையில் சொல்லியிருப்பாரு. நான் இதில் இன்னொன்று சொல்லுவேன், ஒரு நல்ல படைப்பு ஒரு படிப்பாளிக்கு இன்னொரு நல்ல படைப்பை நினைவூட்ட வேண்டும். அப்படி நினைவூட்ட முடிந்தால் அது பேருவகை என்பேன் நான். அவ்வகையில் ஆசையை துறந்திருங்கள் என்று கற்பித்தவனை விதவிதமாய் அலங்கரித்து பார்க்கிறான் எத்தனை ஆசை சிற்பிகளுக்கு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது ஆசையாசையாய் வாங்கினேன் பித்தர் சிலை என்ற லிங்குசாமியின் கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது.
இதை பற்றி எனக்கு பிடித்த தமிழ் பேச்சாளர் ஜோ மல்லூரி சொல்லுவார், இந்த ஒரு வரியை பற்றி பேச ஒரு நாள் போதாது, ஒரு நூல் போதாது என்று. அந்த வரியை இவரின் வரிகள் எனக்கு நினைவுபடுத்தின. அடுத்தது, இவரின் படைப்புலகில் படபடவென்று எப்பொழுதும் தன் சிறகை அடித்துக்கொள்ளும் பட்டாம்பூச்சி கூட எப்பொழுது படபடவென்று அடிக்க வேண்டும், எப்பொழுது அடிக்கக்கூடாது என்று அறிந்து வைத்திருக்கிறது. பூவின் மீது காயாமல் இருக்கும் ஒற்றை துளி காற்றோடு கரைந்து போகாமல் இருக்க அது தன் சிறகை விசிறாமல் இருக்கிறது. அதேவேளை நிலமகளுக்கு வியர்க்கும் போது அது தரையின் மேல் படர்ந்து ஊறுகின்றனவாம் தன் சிறகை விரித்து விசிறிவிட. பல்லக்கில் ஏறுபவரையே காணும் உலகம் பல்லக்கு தூக்கிகளை காண்பதில்லை என்ற கருத்தை போல பூக்களையே காண்பவர் காம்புகளை காண்பதில்லை என்ற தன் கருத்தை காம்பு என்ற படைப்பில் இவர் வெளிப்படுத்துகிறார். தன்னை மட்டுமே யார் சூடுவார் என்ற காம்பிற்கு விடை சொல்லியும் எல்லாரும் பூக்களையே சூடுகிறார்கள். ஆனால் எல்லா பூக்களும் காம்புகளையே சூடியுள்ளன. காம்பற்ற பூவை சூடிக்கொள்ளவும் முடியாது, ஏன் காம்பில்லாமல் ஒரு பூ பூக்கவே இயலாது. ஆகவே காம்பே கவலர்க்க. சிலவற்றை சிலரால் தான் செய்ய முடியும். அப்படி இவரால் என்னவெல்லாம் செய்ய முடிகிறது என்று பார்ப்போம். இவரால் ஆடை விற்கும் குளிரூட்டப்பட்ட பேரங்காடி வாயிலுக்கு மார்கழியை தெரிவிக்க முடிகிறது. ஓடாத கடிகாரத்தை உண்ண முடிகிறது. உண்டபின் அதன் சுவையை இனித்தது என்றல்ல, இனிப்பாய் இனித்தது என்று சொல்ல முடிகிறது. நீர்க்குமிழி என்றாலே அது சற்று நேரத்தில் உடைந்துவிடும். ஆனால் இவரோ உடையாத நீர்க்குமிழியை உருவாக்க முடிகிறது இவரால். அவள் கண்ணக்குழிக்குள் தனக்கு சொல் தந்த மழைத்துளியை சேகரித்து வைக்க முடிகிறது. உனக்கு சொல் தந்தது மழைத்துளியா, என் கண்ணக்குழி இல்லையா என்று அவள் கேட்கவில்லை போலும். இவரால் ஒரே கருத்தை இரு வேறு வடிவத்தில் சொல்ல முடிகிறது. சிலர் செல்ஃப் பிளேகியரிசம் செய்வார்கள். தான் எழுதிய ஒரு கருத்தையே வேறு இடத்தில் பயன்படுத்திக் கொள்வது. அதன் வேறு வடிவம் இது என்று எனக்கு தோன்றுகிறது. அவரையே அறியாமல் அவர் செய்த செல்ஃப் பிளேகியரிசம் இது. எண்ணுவதெல்லாம் இயலவில்லை என்றாலும் என்றாவது ஒன்று தொடங்கும் அமைதிகள் நன்று. இது தனித்துவம் என்ற தலைப்பிடப்பட்ட ஒரு சில வரிகள். இந்த வரிகளில் இருக்கும் அதே கருவை இன்னொரு படைப்பில் இப்படி சொல்கிறார். இலக்கை அடைந்தது சில நேரங்களில் உதைப்படும் வாழ்க்கை கால்பது. இந்த இரண்டு படைப்புகளுமே ஒரே கருத்தை வேறு வேறு வடிவத்தில் சொன்னதாக எனக்கு படுகின்றன. திணை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும். புல்நுனி பனித்துளியில் பனைமரம் கண்ட கபிலன் அதை திருக்குறளுக்கு ஒப்புமை கூறினார். இவரோ ஓங்கி உயர்ந்து அகன்றிருக்கும் கோபுரத்தை தன் சிறிய விழிப்பார்வையில் அடக்குகிறார். அதே சிறிய விழிப்பார்வையால் நெடுவானத்தை அளக்கிறார். தற்குறிப்பேற்ற அணிக்கு சான்றாக நம் பெரும்பாலும் அனைவருக்கும் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய சிலப்பதிகார வரிகள். போருளந்தெழுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மதித்து கை காட்ட. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வரும்போது அந்த மதில் சூழலில் இருந்த கொடிகள் வராதுன்னு கை காட்டுற மாதிரி அந்த அடிகளை இளங்கோவடிகள் இயல்பா நடக்கிற ஒரு செயலின் மீது தன் குறிப்பை ஏற்றி கூறியதால் அது தற்குறிப்பேற்ற அணின்னு அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு? சாலை மரங்கள் கையசைத்து செல்பவர்களை வழி அனுப்புகின்றன. இதுவும் தற்குறிப்பேற்ற அணிதானே. எலுமிச்சைப்பழ நிறத்தில் ஒரு சிரிப்பை காட்டுகிறார் இவர். எலுமிச்சைப்பழ நிறத்தில் சிரிப்பை காட்டியவர் நிறமற்ற நிறத்தில் தனக்கு ஒரு சட்டை தெரிகிறார். காரணம், எந்த நிறத்தை கொண்டு சட்டை அணிகிறாரோ அதை வைத்து அணிபவரை மதிப்பிடுகின்றனராம். சிலவற்றையெல்லாம் தவிர்க்க இயலாது. காலா திரைப்படம் வந்த பொழுது வெள்ளை தூய்மை, கருப்பு அழுக்கு என்ற நிற அரசியல் தவறு என்ற கோணத்தில் பேசப்பட்டது. ஆனால் ஒரு நிறத்தை சில நொடிகள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள் நடக்கும், நம்மை அறியாமல் நடக்கும் மனமாற்றத்தை என்ன செய்ய முடியும்? ஆகையால் சிலவற்றை எல்லாம் தவிர்க்கவே முடியாது. காலகாலமாக கரும்பலகை வகுப்பில் கரும்பலகை என்றுதான் பெயரை சொல்கிறோம். பலகை கருப்பாக தான் இருந்தது. அது பின்னர் பச்சையாக மாறியது. இன்று அறிவியல் என்ன சொல்கிறது? பச்சையை விட நீலம் இன்னும் கண்ணுக்கு குளிர்ச்சியானது. ஆக நீல நிறத்தில் பலகை வைத்து அதில் கோளால் எழுதுகள், வெள்ளை கோளால் எழுதுகள்னு சொல்லுது. அப்போ நிறத்துக்கும் மனத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு என்பதை வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாக வேண்டியது. மனதில் உருண்டு கொண்டிருக்கிறது நதியோடி வந்த கூழாங்கல். இந்த படைப்பை சொல்லாமல் கடப்பதெப்படி? ஆற்று நீர் அடித்தடித்து வளவளப்பாக்கிய கூழாங்கற்களை பொறுக்கி எடுத்து வந்து ஒரு மீன் தொட்டிக்குள் அடுக்கி கற்படுகை செய்து நமக்கு புத்தக வடிவில் அளித்திருக்கிறார் பிரபோனர். நடக்க நடக்க பாதை தானாக உருவாகும் என்ற நம்பிக்கை மொழியை இவர் வேறு வடிவில் கூறுகிறார். பாதை தேடி நடக்கும் பாதங்களை பாதை பின்தொடருமாம். இந்த நம்பிக்கை மொழியை இப்படியும் சொல்லலாமா என்று இருந்தது படிக்கும் பொழுது. நமக்கு எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதை நாம் உயர்வாகத்தான் சொல்கிறோம். மலர் செடியில் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியை தான் தருகிறது, செடியிலிருந்து உதிர்ந்த பின்னரும் நமக்கு மகிழ்ச்சியை தான் தருகிறது. ஆகவே இவர் உதிர்ந்த மலர்களை நிலமகள் சூடிக்கொள்கிறார் என்று அதை உயர்த்தியே எழுதுகிறார். நமக்கு பிடித்தவர் பெயரை கேட்டால் சட்டனை திரும்பி பார்ப்போம். நான் வளரும் பருவத்தில் எல்லாம் இந்த வழக்கத்தை திரைப்படத்திலும் கதைகளிலும் காதலன் காதலி பெயருக்கு சொல்லித்தான் நான் கேள்விப்படுகிறேன். இவரோ
தன் அம்மாவின் பெயருக்கு அதை சொல்கிறார். அதற்கும் ஒருபடி மேலே சென்று தன் அப்பாவின் குரலில் அம்மாவின் பெயர் எப்படி ஒலிக்கும் என்பதையும் அழகாக எடுத்துக் கூறியிருக்கிறார். ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு உண்டு. புத்தகத்திற்குள்ளே போய்விட்ட பின் ஆங்காங்கே இருக்கும் தலைப்புகளை கவனிக்காமல் உள்ளடக்கத்திற்குள் சென்று விடுவேன். அப்படி ஒரு 6 பக்க படைப்பை நான் படித்துக் கொண்டிருந்தேன். பாதி படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தோன்றியது, இந்த படைப்பிற்கு தலைப்பு அப்பாவிற்கான மடல் கடிதம் என்ற பொருளில் வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று. தலைப்பை திருப்பி பார்த்தேன், அவரும் அதே தலைப்பை தான் வைத்திருந்தார், அப்பாவிற்கான மடல் என்று. அப்பாவை பற்றி, படைப்பை பற்றி இதுவரை பேசியவர்கள் நான் கேட்டவரை மகனின் மனநிலையில் இருந்தே பேசியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கோ இது தந்தையின் மனநிலையில் இருந்தும் பார்க்கப்பட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு தந்தை இந்த படைப்பை படிக்கையில் இப்படியான ஆங்கிலத்தில் லெகசி என்று சொல்வார்கள், தாம் தேடி வைத்து சென்ற தன் பிள்ளைகளுக்கு இப்படியான லெகசியை தன் குடும்பத்திற்கும் தன் மக்களுக்கும் விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கொள்ள வைக்கும் வரிகள் அவை. அப்பா என்றாலே இயல்பாகவே அனைவருக்கும் பிடிக்கும் தான். லியோ திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி உண்டு. உனக்கு அப்பா மேலே எதுவும் சந்தேகம் இல்லையா அப்படின்னு அப்பா கேட்பார் பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு சொன்ன இல்லை. ஏன்னா நீ அப்பா. ஆக அப்பா என்றாலே இயல்பாகவே பிடிக்கும் தான். ஆனால் அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கும் ஒரு மெனக்கெடல் இருக்க வேண்டும். இப்படி இவர் சொல்லியிருக்கும் இந்த வேட்டி பற்றிய விவரிப்பாக இருக்கட்டும், அப்பாவை பற்றிய யாராவது நீ அப்பா மாதிரி இருக்கேன்னு சொன்னால் இல்லை, அவர் இன்னும் அறிவார்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு லெகசியை தன் பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை அனைத்து தந்தைகளுக்குமே இருக்க வேண்டிய ஒன்று. தன் தந்தையை பருந்தென்றும் தன்னை சிட்டுக்குருவி என்றும் சொல்கிறார். அதேபடி புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகவே நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அந்த தந்தை பருந்து பறந்ததாம், இந்த சிட்டுக்குருவி அல்லது நம்மொழியில் பருந்து குஞ்சு சிறகசைத்து பார்க்கிறதாம். இந்த வரி எனக்கு மிக பிடித்த எழுத்தாளராகிய கவிஞர் நரசிம்ம அவர்களின் இன்னொரு படைப்பை நினைவுபடுத்துகிறது. இறைக்காக மட்டுமே பறப்பதில்லை, சிறகசைப்பின் பரவசத்திற்காகவும் இருக்கலாம். இறைக்காக மட்டுமே பறப்பதில்லை, சிறகசைப்பின் பரவசத்திற்காகவும் இருக்கலாம். அடுத்ததாக தந்தை பற்றிய ஒரு படைப்பில் சொல்லும் இன்னொரு செய்தி எனக்கு ஒன்றை நினைவூட்டியது. தந்தை இருந்த வீட்டில் அவர் அரைத்து வைத்த மாவையே தோசை சுட்டு தின்ற வீட்டை நான் அறிவேன். இவரோ தந்தையின் வேட்டியையே வண்ணார் மாத்து கட்ட, அவர் இறப்பு வீட்டில் வண்ணார் மாத்து கட்ட நேர்ந்ததை எழுதியிருக்கிறார். வேலையில்லா பட்டதாரி படத்தில் ஒரு காட்சி வரும். தாயார் இறந்த பிறகு அவருடைய சேலையை எடுத்து மகன் தன் விரிப்பின் மீது விரித்து கொண்டு படுத்து தூங்குவது போல். ஆக எவ்வளவு வளர்ந்தாலும் அம்மாவின் மீதும் அம்மாவின் சேலையின் மீதும் இருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த இசைவு தருகிற இந்த உலகம் அப்பாவின் வேட்டி மீது இருக்கும் அன்பையும் பாசத்தையும் காட்ட அவ்வளவு மெனக்கிடுவதில்லை. அது அவ்வளவு இயல்பாக நடப்பதும் இல்லை. தந்தையுடனான உரையாடல் எப்பொழுது இருந்தே அருந்து போகிறது. அதுபோலத்தான் இந்த வேட்டியுடனான தொடர்பும் அருந்து போகிறது என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்படியான படைப்புகள், அப்பாவை பற்றிய படைப்புகள் அண்மை காலத்தில் அதிகம் வெளிவர தொடங்கியுள்ளன. அது வரவேற்கத்தக்கது. தன்னை மிஞ்ச வேண்டும் பிள்ளை என்றுதான் எந்த தந்தையும் நினைப்பான். ஆக இன்னும் சொல்ல போனால் இந்த உலகையே வெல்ல வேண்டும் என்று நினைப்பான் தந்தை. அப்போது அவன் செய்வது என்ன? தன்னால் செய்யத்தக்கது அவையத்து முந்தியிருக்க செய்ய என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் தந்தை செய்வார். தான் காண முடியாத உயரத்தை தன் பிள்ளை காண வேண்டும் என்பதன் ஒரு கூறுதான் திருவிழா கூட்டங்களில் தன் தோளில் பிள்ளையை அமர்த்தி கொண்டு திருவிழாவை சுற்றி காட்டுவது. திருவிழா என்றால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகிறது நம் நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்டம் தான். அதற்கும் ஒரு படைப்பு வைத்திருக்கிறார். இப்போதெல்லாம் 5 அடுக்கு மட்டுமே கொண்ட அந்த நெல்லையப்பர் தேர் முன்பெல்லாம் பல அடுக்குகள் கொண்டிருக்கும் என்று என் அன்னை கூட கேட்டிருக்கிறேன். அது மட்டுமன்று அந்த தேர் அப்பொழுதெல்லாம் மரச்சக்கரம், எனக்கும் கூட ஓரளவு நினைவு இருக்கிறது. இரும்பு சக்கரத்திற்கு முன் இருந்த மரச்சக்கரங்களில் தேர் ஓடியதை. அந்த மரச்சக்கரத்தால் ஓடும்போது தேரின் பழு எடை தாங்காமல் அவ்வப்பொழுது வீதிகளில் பதிந்து விடுமாம் அந்த தேர் சக்கரம். எந்த கடை முன் பதிந்திருக்கிறதோ அந்த கடைக்காரர் சர்க்கரை பொங்கலிட்டு படைத்து பூசை செய்த பின்னரே அந்த இடத்தை விட்டு தேர் நகருமாம். 3 முதல் 30 நாட்கள் வரை ஆகும் என்று இவர் எழுதியிருக்கிறார். அந்த 30 நாட்களும் அரை நாள் வேலையை வைத்து பள்ளியும் கடைகளும் அடைக்கப்பட்டு ஊர் கூடி தேர் இழுக்க வருவார்களாம். அந்த படைப்பை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வடத்தை தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், வடத்தை கீழே போடாதீர்கள், இப்போது தடி போடுகிறார்கள், எல்லோரும் ஏகமனதாக இழுங்கள், அடி அடி. அம்மையப்பர் தேர்வடம் பிடித்து இழுத்தால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமாய் வாழலாம். இந்த குரலை கேட்காமல் மனச்செவிகளில் ஒழிப்பதை தடுக்க இயலவில்லை. அக்குரலார் இன்று இல்லை. ஆனால் என்றும் இந்த நெல்லை மண்ணின் மக்களுக்கு அவர் குரல் மனச்செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். படிப்பாளி தன்னோடு தொடர்புபடுத்தி கொள்ளும் போது ஒரு படைப்பு ஏற்றம் பெறும் என்று முதலில் கூறினேன். அந்த படைப்பு எப்பொழுது நிலை பெறும் என்ற கேள்வி நிறைவாக வைக்கிறேன். எப்பொழுது நிலை பெறும்? குடித்த காஃபி எப்போ மனசுல தங்கும்? காஃபி குடிச்ச பின்னாடி அந்த கசப்பு நாக்கில் கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆஃப்டர் டேஸ்ட் என்பார்கள் ஆங்கிலத்தில். அந்த ஆஃப்டர் டேஸ்ட் தான் குடித்த காஃபியை நாவிலும் மனசிலும் தங்க வைக்கும். பல்வேறு உணவு வகைகள் பரிமாறப்படும் உணவில் எனக்கு ஒரு பழக்கம், எது நன்றாக இருக்கிறதோ அதன் சிறு பகுதியை எடுத்து தனியாக வைத்து விடுவேன். ஏனென்றால் அதை கடைசியாக உண்டால் அந்த சுவை நாவில் சிறிது நேரம் இருக்கும் என்று, அந்த ஆஃப்டர் டேஸ்ட்டுக்காக.
அதுபோலவே இந்த நூலில் எதெல்லாம் ஆஃப்டர் டேஸ்டாக இங்கிருந்து செல்லும்போது உங்கள் மனதில் தங்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதையெல்லாம் இந்த நூலின் பிற்பகுதியில் அமையுமாறு செய்தேன். அறிவார்ந்தோருக்கு கூழாங்கல்லும் எலுமிச்சை நிற சிரிப்பும் என் போன்ற எளியோருக்கோ அம்மா அப்பா நெல்லையப்பர் தேர் இவற்றை பற்றிய படைப்புகளும் அத்தகைய ஆஃப்டர் டேஸ்ட் தரக்கூடிய செய்திகள். ஆக இது படித்தவர் மனத்தில் தங்கி நிலைபெறும் படிப்பே என்று சொல்லிக்கொள்கிறேன். குழந்தையிடம் சில வேளை உனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா எதை ரெண்டாவதாக சொல்கிறோமோ அதெல்லாம் குழந்தை தேர்ந்தெடுக்கும். அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டால் அம்மான்னு சொல்லும், அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு சொன்னால் அப்பான்னு சொல்லும். ஆக தன் மனதில் எது அண்மையில் பதிந்ததோ அதை எடுத்துக்கொள்கிறது, அதை நமக்கு தருகிறது குழந்தை. அதுபோல இந்த உரையில் உங்களுக்கு பிடித்ததை எடுத்து செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நற்றுணையாவது நம் தமிழனங்கே. நன்றி.